மொத்தம் வந்து 2 கேவ்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும். மொத்தம் வந்து 2 ஹவுஸு. இது ஒன்று இந்த இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்று முன்னாடி இருக்கிறது ஒன்று. மொத்தம் வந்து 2 ஹவுஸ் இருக்கும். 2 ஹவுஸுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. 2 நாள் ஆகும் சுற்றி பார்க்க. முழுசாக ரைடு பண்ணி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோம்டா, ஒவ்வொரு இது விடாமல் என்ஜாய் பண்ணோம்டா, இல்லை நம்ம டக்கு டக்குன்னு போகிற மாதிரி தான் இருக்கும். நடந்தே சாம்பல எத்தனை விட இந்த இதிலே ஒரு 30 தடவை போயிட்டு வந்திருப்பேன் நானும். இந்த இது பார்த்திங்கன்னா மெயின் இதில் வந்து சூப்பராக இருக்கும். 2வது நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு லார்ஜ் எக்ஸ்பெண்டபுளாக இருக்கும். மொத்தமாக பாருங்கள், அப்படியே இந்த இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வளைஞ்சு வர மாதிரி. வாட்டர் ஃபால்ஸுக்கு மட்டுமே தனியாக ஒரு 4 மணி நேரம் நம்ம செலவழிக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்த காசுக்கு ஒர்த்தானபுளாக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள். வரகானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்லைட், பலூன் வாட்டர் ஸ்லைட். இந்த மெயினாக சூப்பராக இருக்கும். ஒவ்வொருமே வந்து நல்லா இருந்திருக்கும். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து 5K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வரும்போது 4900 இருக்குது. 100 சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ போடும்போது இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அப்படியே நம்ம வாக்கு பழிச்சா வருதுருக்கோம். சரி, உங்களுக்கு வந்து மியூசிக் இது அதெல்லாம் டைமிங் இருக்குது. மியூசிக் ஹால் இந்த மாதிரி பார்ட்டி பண்ணுறது எல்லாமே இருக்குது. உள்ளுக்கு வந்துட்டு அதை காட்டுறேன் முடிஞ்சளவுக்கு. அது அடுத்து ஒவ்வொரு இதுவும் டைமிங் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, கூட்டத்தை காணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட்டம் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குது தெரியுமா? எல்லோரும் ஆடி பாடி முடிச்சுட்டு எல்லோரும் முடிச்சிட்டோம் முக்கால்வாசி. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்தவங்க ஃபுல்லாக இப்போ பாருங்கள், வேவ் வந்து அதுவாக வரும். உங்களுக்கு வந்து அலை வந்து செயற்கை யூஸ் பண்ணி வர வைக்கிறது. உங்களுக்கு வந்து 3000 அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். நீட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதுதான் வேவ் வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏதோ ஒரு அலை. என்ன எப்படி இருந்து வருது அப்படின்னு தெரில. நெக்ஸ்ட் வேவில் பார்த்தீங்களா பாடி கார்டு மாதிரி ஃபுல்லாக செக்யூரிட்டி டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே வந்து செயற்கையான அலை தான் வருது. உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. அப்போ தான் எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குது, எப்படி மணி வந்து மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். காய்ஸ், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜங்குள்ளுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இடம். இந்த இடத்த நானே மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஒரு இடம் இந்த இதில் வந்து சரிக்கிட்டே வர்றது. நான் பெருசெல்லாம் போயிட்டு இந்த சின்னதில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசாமல் இருந்துட்டேன். இல்லாட்டி இதிலே வந்து விளாண்டுருப்பேன். அதில் ஒன்றரை டிஷர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், 250. காய்ஸ் பார்த்துருப்பீங்க நிறையா. அது வீடியோவில் உட்கார்றதுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா இடம் இருக்குது. வித்தியாசமாக பண்ணி வச்சுருப்பாங்க. உட்கார்றதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஒரு இடம் உள்ள ஒன்றே ஒன்று விட்டுருப்பேன். அந்த லார்ஜ் இதில் போய்ட்டு காட்டுறது மட்டும்தான். மற்ற எல்லாமே காட்டிட்டேன் உங்களுக்கு. இப்போ வந்து வேவ் லென்த் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஸ்ப்ரைட் மட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா அண்ணன் வந்து ரொம்ப நல்லவர். வரும்போதே வாய் நிறையா வாழ்த்து கூப்பிட்டாரு. ஆனால் நம்மள்கிட்ட முறையில் அவர் கன்னடத்தில் பேசுகிறார், நம்ம தமிழில் பேசுகிறோம். அப்புறம் அவருக்கு நம்மளுக்கு ஒத்துமையாகி அப்புறம் இங்கிலீஷில் போயிடுச்சு. ரெஸ்டிங் பிளேஸ்லாம் நல்லாயிருக்கு. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. நீட்டாக வச்சுருக்காங்க எல்லாமே. லாக்கருக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஊடால இருக்கும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மயக்கமாக ஒரு லைக்கை போட்டுக்கேன்.
இருந்தால் ரொம்ப நேரம் சுற்றி காட்டினேன். நான் ஒரு 7 மாச்சு ஏதோ இல்லாட்டி செத்துருவேன். தண்ணி குடிக்கல அப்போ இருந்து இன்னும் சாப்பிடக்குள்ள இல்லை காய்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஏன் வந்து 3000 ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பர்சனுக்கு வந்து எப்படியும் ஒரு 3000 ஆச்சும் ஆகாமல் விட மாட்டாங்க போல். ஏன்னா அவ்வளோ இது இருக்குது. ஃபஸ்ட்டு 1200 கொடுத்து பே பண்ணி நீங்கள் வந்தாலும் நீங்கள் யாராச்சும் தெரியாமல் வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து கிளாத்திங் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு இதுக்கும் இறங்கும் போதும் அந்த காட்டன் காற்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு இறங்கியே விட மாட்டானுங்க. அந்த இது இருந்துச்சுன்னா அது ஏன்ட்டு இன்னமும் தெரில, ஏன் தண்ணி எதுவும் கலங்கலா போதா அப்படின்னு தெரில. அது என்னென்னமோ பண்ணுறாங்க. அது வேறு விஷயம். உங்களுக்கு வந்து 250 350 முடிய அந்த கிளாத் இருக்குது. அதை வாங்கி போட்டு தான் அவங்கள உள்ளுக்கே அனுப்புவானுங்க. கேட்டால் அதான் ரூல்ஸ்ன்னுவானுங்க. என்ன ரூல்ஸோ ஸ்விம்மிங் பூலுக்கு எதுக்குடா அதுக்கு அந்த இதாச்சும் பரவாயில்ல, ஓகே ஏதோ ஒன்று சொல்கிறானுங்க. நீ வந்து ஒவ்வொரு ரைடும் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க. லாக்கருக்கு வந்து அதுவும் சொல்லணும் 280. எதுக்கு 280னா 180 தான். 100 வந்து ரிட்டன். அது வந்து அவ்வளோலாம் வைக்கவே கூடாது. இவங்க வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸும் அதிகமாக வச்சுட்டு இதுவும் அதிகமாக வைக்கிறானுங்க. ஏன்டே தெரில. ஒவ்வொன்றும் உள்ள போனால் பக்கா ரேட்டு சரி வந்துட்டோமே அப்படின்னா உள்ளுக்கு வந்து காசு கொடுத்த அளவுக்கு ஒர்த்து. ஆனால் அந்த லாக்கரும் அந்த இதுவும் தான் எனக்கு மனசு இல்லை. வெளியில் வந்து பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். உள்ளுக்கு வந்து சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு 2 மணி நேரம் தேவை. அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கலாம். நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நாள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும்போது ஒரு பனியனும் சாக்ஸும் எடுத்துகிட்டு வந்துங்க. லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி யாருமே இல்லாட்டி அலோவ் பண்ண மாட்டானுங்க. வேறு என்ன சொல்கிறது, ஃபுட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. இந்த மாதிரி 7up இதெல்லாம் அதே ரேட்டு தான் இருக்குது. நீங்கள் அதனால் அதை வாங்கி குடிச்சு தேத்திக்கிட்டாலும் தான் இந்த மாதிரி இதை சாப்பிட்டாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் எப்பயும் போல் ஃபுட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். ஃபுட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 10 ரூபா லெஸ்ஸு 15 ரூபா அவ்வளோதான். அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருட ரேட்டு. போயிட்டே இருக்கும். 2 நிமிஷம் பேசிட்டேன். வேறு என்ன வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே தரமாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்னென்ன நினச்சி பார்க்க நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இங்கே வந்து ஒன்றலான்னே சொல்ல தேவையில்ல, நல்லா இருக்குது. ஆனால் ரேட்டு மட்டும் நீங்கள் சனியாரில் வந்தீங்கன்னா 1200. காலேஜ் இது யூஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், காலேஜ் ஐடி கார்டு நீங்கள் போன வருஷம் கூட படிச்சிருக்கேன்னா ஆனால் அந்த காலேஜ் ஐடி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட்டு. 1200 1000 மணிக்கு அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் அதை கூட எடுத்துகிட்டு வாங்க. அதுக்குன்னு ரொம்ப இது பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு என்னடா அப்படி சொல்லிட்டு அப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் கண்டிப்பாக ஐடி கார்டுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட்டு. நான் வெளியில் போய் காட்டுறேன். முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு தான் ஃபுல்லாக வந்து, ஏன்னா நாங்கள் வந்தவங்க சரச்சரன்னு ஃபுல்லாக ஏறிட்டேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போதுமான இருந்துச்சுன்னா, இது வந்து பெங்களூரில் இருக்குது. பெங்களூரில் வந்து ஒரு 28 கிலோமீட்டரில் இருக்குது. பஸ்ஸே இருக்குது 220 என்னன்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா 20 ரூபா தான் டிக்கெட்டு. டேரெக்டாக வந்துடலாம். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிக்கணும். அந்த ஒண்டர்லான்னு கேட்டிங்கன்னா டிக்கெட் கொடுப்பாங்க 20 ரூபா. அதை இறக்கி விட்டு ஆட்டோ பிடிக்கிறதுக்கு வந்து 10 ரூபா. பஸ்ஸு முதல்ல வந்துச்சா, இப்போ வந்து வர்றது கிடையாது. கேஷ் இதெல்லாம் பார்த்துட்டு ஏமாந்துறாங்க. உள்ளுக்கு போயிட்டு காசு பறி கொடுத்துட்டு இது பண்ணிடுறாங்க. ஒவ்வொன்றுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். பிராண்டட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிஷர்ட்டு அந்த இதோட இதாக இருப்பாங்க. நீங்களாம் அந்த காட்டன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வாங்க, இல்லாட்டி அலோவ் பண்ண மாட்டேன். இந்த பார்த்தீங்களா, இந்த இதை சொன்னேன். மாற்றி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 500 ரூபா தண்டம் தான். காய்ஸ் நம்ம மறக்காமல் என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்றாச்சும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்போம். அதுக்காண்டி நம்மளுக்கு ஒரு குரங்கு பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணாட்டி தூக்கவே வராது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஹைட் ஆஃப் ஃபோட்டோ. ஓகே, மொட்டை மண்டை பார்த்தீங்கன்னா ஓகே, நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃபோட்டோ. நீங்களும் இந்த இது பார்த்தீங்கன்னா இருக்கும் வழக்கமாக நீங்களும் வந்து பாருங்கள்.
இது ஃபேஸ்புக். இப்படி ஃபேஸ்புக் கண்டி ஒன்று அப்படியே ரெண்டும் சேர்ந்து அப்படி இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து இது பண்ணிக்கலாம். வந்து சன்ரைஸ் ஆகிற ஜஸ்ட் டவுனாக ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம். எல்லா வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வேறு என்ன பண்ணுறது? டாடா பை பை, see you. பார்த்தீங்களா, பாவ் பஜ்ஜி 100 ரூபா, மசாலா பூரி 20 ரூபா, நசி பூரி 70 ரூபா, பானிபூரி 60 ரூபா. நம்ம பையாட்ட கேட்டால் 10 ரூபாய்க்கே தருவாப்புல. சரி, ஓகே. இதுக்கு தான் சொன்னேன் நம்ம வெளியிலே சாப்பிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு. இதே பாருங்கள், ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாரம்பரியம் மாதிரி இந்த காலத்தில் பாரம்பரியம். அது பார்த்தீங்கன்னா திண்டிமணி சம்சை அது வந்து பார்த்திங்கன்னா வரும். போண்டா 40, சில்லி பஜ்ஜி 40, சமோசா 25, வாவா லட்டு, ரவா லட்டு ஆடா நாதையலா வேண்டாம், இது அழிச்சு வச்சுருக்காங்க. குலாப் ஜாமுன் 2 பீசஸ் 30. ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா ஹை கிளாஸ். அவ்வளோதான் guys. டாட்டா பை பை. நெக்ஸ்ட் விலாகில் சந்திப்போம். நான் உங்களுக்கு பாஸ் விலாக். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. பாய்.